ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும், ஒரு கம்ப்ளீட்டான மீல் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் புலாவ், மஷ்ரூம் மசாலா அண்ட் பனீர் ஸ்கியூவர்ஸ். பனீர் ஸ்கியூவர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 100 கிராம்ஸ் 100 கிராம் பன்னீர் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு குடமிளகாவில் பாதி குடமிளகா நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். அண்ட் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நம்ம க்யூபாக கட் பண்ணோன்னா நமக்கு ஸ்கியூவர்ஸில் குத்திட்டு நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா பவுலில். அதோட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கெட்டியான 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலா பைண்ட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதோட பாதியோட லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் நமக்கு 1/2 அன் ஹவர் இது ஊறணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோக்கு நமக்கு மசாலாஸ் எல்லாம் பன்னீரில் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 அன் ஹவர் அளவுக்கு நான் ஊற வச்சுக்கிறேன். இது ஊறுற கேப்பில் நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸில் நான் எதுவுமே கலர் ஆட் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட் ஆர்கானிக்காக இருக்க தான் விரும்புவேன். உங்களுக்கு சப்போஸ் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுட் கலர். அடுத்து மஷ்ரூம் மசாலா பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 100 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனைக்காக. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். இன்றைக்கி நான் நல்லா பழுத்த தக்காளி 2 சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மஷியாக குக் ஆகணும். நமக்கு சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நான் இந்த டிஷ்க்கான உப்பை நான் இப்போவே ஆட் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அது போதுமானது. எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். நல்லா குழையிற மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில். ஒன்ஸ் தக்காளி அண்ட் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதெல்லாம் மசாலாஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வதக்குங்க, இல்லாட்டி நமக்கு அடி பிடிச்சிரும் டக்குன்னு. மசாலாஸ் எல்லாம் ஒன்றா வதக்குனதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா குக் ஆகட்டும் மசாலா. மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போய் நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் சைடில். அப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ண மஷ்ரூம் இருக்குது இல்லையா, காளான், நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். மஷ்ரூமில் இருக்க தண்ணி நமக்கு விடும். ஸோ நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணியே போதுமானது. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு மசாலா நல்லா சாலிடாக இல்லாமல் லிக்விடாக இருக்கும். நம்ம ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அட்டகாசமான மஷ்ரூம் மசாலா ரெடி. ஜஸ்ட் கார்னிஷிங்க்கு நீங்கள் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி நல்லா சேர்த்திட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே போதுமானது. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும் நம்ம மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு. ஓவராக குக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லிக்குமே நல்லாயிருக்கும்.
பட் நான் இன்றைக்கி புலாவுக்காக நான் வச்சு சர்வ் பண்ணுறேன். பார்க்கறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம புலாவ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து வெங்காயம், காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா அண்ட் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். குக்கர்லேயே நம்ம டைரெக்டாக பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வாசனை பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 20 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் நான். அதோட பச்சை மிளகா நறுக்கின பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் ஆனியன் ஆட் பண்ணணும். நான் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜென்ரலாக பிரியாணி, புலாவ் அண்ட் வெஜிடபிள் ரைஸ் இதுக்கெலாம் நம்ம வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே புதினா அண்ட் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிறதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டாணி மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். மற்ற காய்கறி எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆயிலே ஆட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் அண்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி நான் வந்து 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அவருக்கு வந்து 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி. ஸோ நான் இன்றைக்கி 1.5 அரிசி எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். கப்பில் தான் இருக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் கிளாஸோ இல்லாட்டி ஒரு குட்டி பவுல் நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுக்கிறீங்களோ அதிலே தான் நீங்கள் வந்து தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணணும். ஊற்றினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து ஜஸ்ட் குக்கர் மூடாமல் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நான் எப்பயுமே விசில் விடவே மாட்டேன் பாஸ்மதி ரைஸ் பண்ணும்போது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு திருப்பி குக்கரை ஜஸ்ட் மூடி மட்டும் போட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஒன்றா அளவுற வரைக்கும் நம்ம ஒன்றா கொதித்து ஈக்குவலாக வரும். அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். வெயிட் பண்ணலாம் நம்ம அது வரைக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நமக்கு ஊற்றின தண்ணியும் சாதமும் ஒன்றாயிடுச்சு. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கேஸ்கட் போட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சிடணும். கரெக்டாக 10 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணாலே நமக்கு வெந்துடும். அதாவது தீயை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க உங்கள் ஸ்டவ்வில். இது நீங்கள் ஸ்டீம் வந்து விசில்லாம் விட வேணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அடுத்து நம்ம வந்து பன்னீர் ஸ்கியூவர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஸ்டிக்கில் வந்து 1 by 1 நான் வந்து பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல் இல்லாட்டி பேனில் டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஜஸ்ட் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம், அப்புறமா ஆனியன், அப்புறம் பன்னீர், திருப்பி கேப்சிகம், ஆனியன், பன்னீர், இதே நீங்கள் வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ரிப்பீட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒயர் ரேக் வச்சு நான் அது மேலே வந்து நான் ரோஸ்ட் பண்ணுறேன் பன்னீரை. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாகவே நீங்கள் வந்து ஃப்ளேமில் காட்டலாம், இல்லை தோசைக்கல்லையும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து இந்த ரெசிபி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். கரெக்டாக அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு வந்து பன்னீரில் கிடைக்கும். அப்போனா நமக்கு வந்து ரெசிபி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கியூவர்ஸை வந்து சுற்றிட்டே இருந்தீங்கனாலே நமக்கு வந்து அந்த ஃப்ளேம் பட்டு நமக்கு வெந்துடும். பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காகவும் யம்மியாகவும் இருக்குது.
இதை நீங்கள் ஒரு சப்பாத்தியில் வச்சு நீங்கள் ஷவர்மா மாதிரி ரோல் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்கியூவர்ஸ்லேருந்து எடுத்தும் சாப்பிட்லாம். அட்டகாசமான பன்னீர் ஸ்கியூவர்ஸ் ரெடி. அடுத்து நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் எந்த விசிலுமே விடல, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் சிம் மட்டும் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அரிசியெல்லாம் அப்படியே உதிரியாக இருக்குது, குலையாமல். இந்த ஸ்டேஜ் கரெக்டானது. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். இது நான் ஒரு ஷெஃப் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் தண்ணியும் அரிசியும் ஒன்றானதுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு சிம் போட்டு எடுத்தாலே நமக்கு வெந்துடும். இதை நீங்கள் பாஸ்மதி ரெசிபீஸ் எது பண்ணாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமான வெஜிடபிள் புலாவ், மஷ்ரூம் மசாலா அண்ட் பன்னீர் ஸ்கியூவர்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.